கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. குறிப்பா சில பேரோட அக்கவுண்ட்டுக்கு திடீர்னு வந்த அந்த 5000 ரூபாய் அது எங்க இருந்து வந்துச்சு, அது உங்களுக்கு வருமா வராதா? வாங்க எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ தமிழ்நாடு முழுக்க ஹாட் டாபிக்கே இதுதான். சிலரோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு 5000 ரூபீஸ் கிரெடிட் ஆயிருக்கு. அது எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? அதுக்கு பதில் தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது ஒரே பேமெண்ட் கிடையாது. உண்மையில இது அடுத்தடுத்த மாசங்கள்ல நடந்த 2 வேற பேமெண்ட்ஸ். அது என்னன்னு தனித்தனியா பார்த்தாதான் நமக்கு புரியும். இங்க பாருங்க, உங்க எல்லா குழப்பத்துக்கும் பதில் இங்க தான் இருக்கு. பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி ஒரு பணம் வந்துச்சு இல்லையா? அது ஏற்கனவே இந்த திட்டத்துல பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான பணத்தையும் கூடவே ஒரு 2000 ரூபாய் சம்மர் போனஸையும் சேர்த்து மொத்தமா கொடுத்தது. ஆனா மார்ச் 3ஆம் தேதி வந்த பணம் யாருக்குன்னா, முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி அப்புறமா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்பீல் பண்ணி அந்த அப்பீல் ஏத்துக்கப்பட்டவங்களுக்கு கிடைச்ச முதல் பேமெண்ட் அது. இப்ப அந்த வித்தியாசம் புரியுதுங்களா? சும்மா நம்பர்ல சொன்னா புரியாது. ஆனா யோசிச்சு பாருங்க, 1,31,00,000 பேர். பிப்ரவரி மாசம் மட்டும் இத்தனை லட்சம் பெண்களுக்கு இந்த அட்வான்ஸ் பணம் போய் சேர்ந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. மாநிலம் முழுக்க ஒரே நேரத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய நிதி பரிமாற்றம் இது. சரி, இப்போதைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாச்சு. ஆனா இதோட கதை முடியல. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது? இந்த திட்டத்துல சில முக்கியமான பெரிய மாற்றங்களை கொண்டு வர போறதா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் அதுல ரொம்ப முக்கியமான வாக்குறுதி. மாசம் கிடைக்கிற இந்த 1000 ரூபாய 2000 ரூபாயா டபுள் ஆக்க போறோம்னு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. வரப்போற 2026 தேர்தலை மனசுல வச்சு இது அவங்க கட்சியோட ஒரு முக்கிய கொள்கையா பார்க்கப்படுது. இங்க பாருங்களேன், 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் எவ்வளோ வித்தியாசம்னு. சிம்பிளா சொன்னா, இப்போ கிடைக்கிற பணம் நேரா டபுள் ஆக போகுது. இது நிஜமா நடந்தா லட்சக்கணக்கான குடும்பங்களோட பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இது கொண்டு வரும். பணத்தை அதிகப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த திட்டத்தையே இன்னும் பெருசாக்க போறாங்க. அதாவது தகுதி விதிகளை கொஞ்சம் தளர்த்தி புதுசா 50 லட்சத்துல இருந்து 1 கோடி பெண்களை இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வர போறதா சொல்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். எதிர்காலத்துல இவ்ளோ மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பேசுறோம். சரி, அப்போ இப்போதைக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? கரண்டா யார் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க? அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கவனமா கேளுங்க. இப்போதைக்கு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். உங்க குடும்ப வருமானம், உங்க பேர்ல எவ்வளோ நிலம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறீங்க, ஏன் உங்க வீட்ல கார் இருக்கா இல்லையான வரைக்கும் ரொம்பவே கடுமையான நிபந்தனைகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு பொருந்தலனா கூட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். 1 கோடி பேரை புதுசா சேர்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ இப்ப இருக்கிற இந்த கடுமையான விதிகளை மாத்தித்தானே ஆகணும். அப்படி பார்த்தா இந்த வருமான வரம்பு, நிலத்தோட அளவு, இது எல்லாத்தையும் தளர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நம்மள ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்விக்கு கொண்டு வருது. சரி, இதெல்லாம் கேட்டுட்டு இந்த திட்டத்துல சேரணும்னு நினைக்கிறவங்க இப்போ அப்ளை பண்ண முடியுமா, முடியாதா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்ல கவனிங்க. சமீபத்துல பணம் போட்டது, எதிர்காலத்துல பணம் ஏத்த போறோம்னு சொல்றது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போதைக்கு புதுசா யாரும் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. விண்ணப்பங்கள் வாங்குறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அதிகாரிகளே இதை தெளிவா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அப்பீல் பண்ணவங்களோட மனுக்களை மட்டும்தான் இப்போ பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். புதுசா எந்த விண்ணப்பமும் வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க யாரும் தேவையில்லாம தாலுகா ஆபீஸ்க்கோ இ-சேவை மையங்களுக்கோ போய் அலைய வேண்டாம். அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. அதனால அடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நாம காத்திருக்கும் போது நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த திட்டத்தோட விதிகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு உதவித்தொகையும் அதிகமாகும்போது அது உங்க குடும்பத்துல என்ன மாதிரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க?